குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த தருணம் வந்தே விட்டது. இன்று இரவோடு மிக பெரும் அதிசயம் நடந்தே தீரும். இப்பொழுது உன்னை விட்டு உனக்கான ஒன்று போய்விட்டது. உறவுகள் வெறுத்து போய்விட்டார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ ஒரு காரியத்தில் உன்னை தரம் தாழ்த்தி கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த செயலில் வெற்றி செய்தி வந்து விட்டது. பெருமகிழ்ச்சிக்கான களம் உன்னை வரவேற்க இங்கு தயாராகிவிட்டது. எனக்கெல்லாம் நேரம் வருமா என்று கேட்ட என் பிள்ளையே, உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி தர இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த விடத்திலே அமர்ந்திருக்கும் என் குருநாதரான முருகர், அவன் முன் இருக்கும் அந்த விதியானது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எல்லோரும் போய்விட்டார்களே, எல்லோரும் கடந்து விட்டார்களே என்று கடந்து போனவர்களை பற்றியும் விட்டு அவர்களை பற்றியும் உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உன் வெற்றியின் பாதையை நான் பரிசளிக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? கவலையை விடு. உன் மனதிற்குள் கவலைகள் எத்துணை இருந்தாலும் இந்த அப்பனை மீறி எதுவும் நடக்காது என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. நடக்குமா நடக்காதா என்று. நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நீ தேடி போயிருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்கமே உன் மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எனக்கானதை கிடைக்கவில்லையே, எனக்கானதை என் வெற்றி பாதையை அடைய முடியவில்லையே என்று சொல்லிக் கொள்கிறாய். உன் வெற்றியை தருவதற்கு நான் இங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், மீதியை என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்பதில் உணர்ந்து கொள். விட்டு சென்றதை பற்றியும் விலகிவிட்டதை பற்றியும் சதா நேரமும் நினைத்து கொண்டு இருந்தால் நினைவுகளை மட்டும்தான் நாம் அங்கு வைத்து கொள்ள முடியும். அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன் காலத்தை நீ தீர்மானிக்க வேண்டுமென்றால் அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே. அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று உன்னை பற்றிய குறையை மற்றவர்களிடம் சொல்லி கொண்டிருப்பார்கள், உன் காது பட சொல்வதற்கு பதிலாக. ஆனால் அந்த குறைகளை தாண்டி என் பிள்ளைகள் வெற்றி பெறும் தருணத்தில் வரும்போது நீ ஏன் தங்கமே எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடித்தானே அலைந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றங்களை உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் மன வருத்தம் அடையாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. திட்டமிட்டு செயல்படுகின்ற செயல்தான் கடைசியில் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அப்பனே முருகனே, நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்றது என்று சொல்கின்றாய். அது வேறொன்றுமில்லை, உன் கரும வினைகள்தான் உன்னை விட்டு அகழ்வதற்கு அங்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. எப்படியாவது உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு அந்த செய்வினைகளும் வஞ்சனைகளும் போய்விட வேண்டும் என்பதை பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் என் தங்கமே, உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, உனக்காக யாருமில்லை என்றெல்லாம் எண்ணாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருப்பதை மறந்தும் விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ளாதே. உன் சந்தோஷத்தில் நானே குடிக்கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? நீ இப்படித்தான் வாழப்போகிறாய் என்று சொல்லிவிட்ட போதிலும் அதற்கான அறிகுறிகளை நான் காண்பிக்க மாட்டேனா? இதோ உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லதை நம்பிக்கை தரும் விஷயத்தை தான் இந்த முருகனானவன் நான் நடத்தி தரப்போகிறேன். எதிர்பார்த்த தருணம் இன்னும் வந்து சேரவில்லையோ என்று எண்ணாதே. அதற்காகத்தான் இந்த சில விஷயத்தை நான் உன் காதில் போட்டு வைத்திருக்கின்றேன்.
யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உனக்கு புரியக்கூடிய தருணமும் வந்து விட்டது. இனியும் மனமருந்திக் கொண்டு இருக்காதே. காலங்கள் கடந்து விட்டது என்று முடிந்து போனதை நினைக்காதே. இனி உன் உயிருக்கு நிகரான உறவு யார் என்று கண்டுபிடித்து உன் வாழ்க்கைக்கேற்ற முடிவை நீயே பெற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ மனம் வருத்தம் அடையாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த முருகனின் மேல் பாரத்தை போட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் உணர்ந்து கொள். என் தங்கமே, உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது யாரும் இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே. யார் உன்னோடு இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான பதிலை தேடுவதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? கஷ்டத்தையும் காயத்தையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது சில பேரோ உன்னை தூற்றுவார்கள், சில பேரோ உன்னை கொண்டாடுவார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொள்ளாதே. கலங்கி நின்று கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும், மீதியை என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு வேண்டியதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எனக்கானது கிடைக்குமா கிடைக்காதா என்ற யோசனைகள் எல்லாம் வேண்டாம். கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டிரு. என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும் போது வருவது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார். நல்லதைத்தான் இந்த முருகன் நான் உனக்கு நடத்தி தருவேன். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் வெற்றி பெறும் தருணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். விதி வலியதோ என்று நீ விதியோடு போராடுவதோ கருமாவோடு போராடுவதோ என்று தெரியாமல் உன் மனதை தாங்கி பிடிக்கும் தூண் நான் என்று தெரியாமல் நீ ஏதேதோ நினைத்து கொண்டு மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்காதே. நீ அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது அந்த விதியையும் அந்த விஷயத்தையும் நான் உனக்கு நல்லதாக நம்பிக்கை தரும் விதமாகத்தான் தர வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நினைத்தாயோ நிச்சயமாக அது உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. சோகங்களுக்கு இடையில் சோதனைகளுக்கு இடையில் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எது நடக்குமோ அது நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் சோதனை கண்டெல்லாம் சோர்ந்து விடாதே. உன் மனவேதனைக்கு மருந்தாக மட்டுமல்ல தீர்வாகும் இந்த முருகனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எது நினைத்தும் கலங்கி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தானே இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் நீ எதற்காக அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும். இனி இந்த வெற்றியை பார்த்து கொள்வதற்குத்தான் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்று நீ தீர்க்கமான நம்பிக்கையை மட்டும் என் மீது வைத்துக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லதை நான் குறுகிய காலகட்டத்திற்குள் நடத்தி தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அப்படித்தான் உன்னை விட்டு விலகியதையும் உனக்காக இருப்பதையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதை மட்டும் பார். இனி வருகின்ற சோதனையும் நீ சாதனையாக மாற்றும் சரித்திரமாக மாற்றும் நேர காலத்தை நெருங்கிவிட்டாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதையே நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. மனதில் எதையோ நினைத்து நீ மனதை போட்டு வீணாக குழப்பிக்கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும். இந்த சோதனைகளை தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை என் பிள்ளைகள் எட்டி இருக்கும் போது மற்றதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. என் தங்க பிள்ளை,
பிள்ளையே, உனக்கு வேண்டியது என் கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரிடம் சென்று கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் அலைபோல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீ உன்னையே அங்கு செதுக்கிக் கொள்ள தயாராக்கி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த முருகன் வேலவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, ஒருமைப்படுத்துவதற்கு இந்த முருகனே தேடி வந்து இருக்கும்போது நான் உன்னருகில் தான் இருந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் என்று எண்ணிக்கொள். நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.